ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்து ஜி. இன்றைக்கி நான் நூக்குள் சாம்பார் பண்ணிட்டுருக்கேன். நூக்குள் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கைப்பிடி பாசிப்பருப்பு, 2 கைப்பிடி துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா அலம்பி ஊற வச்சு நல்லா குழைய வேக வச்சுருங்க. அது வேக சொல்ல ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு 2 சொட்டு நெய்யும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா ருசியாக நல்லா குழஞ்சி போயிடும். அது அப்படி தனியாக வச்சுருங்க. அப்போ தக்காளி நீங்கள் இப்போ நல்ல ஒரு 2 தக்காளி எடுத்து நல்ல மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய சாம்பார் பொடி, தனியா, சீரகம் அதெல்லாம் போட்டு அந்த இதுலேயே தக்காளியிலே அரைச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இப்போ நான் தாளித்து வதக்கின்னு இருக்கேன். சாம்பார் வெங்காயம் அது எண்ணெயை போட்டு அதில் நல்ல சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி இந்த சாம்பார் கொதிக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அது நல்லா கொதிக்க விட்டுடணும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி விட்டேன். நான் புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சு அதையும் போட்டு அதில் நல்லா கொதிக்க வச்சுட்டுருக்கேன். ஸோ சாம்பார் நல்லா கொதிச்சுட்டுருக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு கடைசியில் தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்புக்கு திருப்பி நான் தாளிக்கிற கரண்டியை வச்சுருக்கேன். அதில் எண்ணெயை நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். அதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, அப்புறம் சீரகம் இதெல்லாம் போட்டு அது நல்லா தாளிக்கிற வரையும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். கருவேப்பிலை கூட போடணும். அதெல்லாம் நல்லா தாளிக்க நல்ல கடைசியில் அது 2 காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா தாளிக்க கொடுத்துட்டேன். அதுக்கு பாருங்கள், அந்த பொடி கடுகும் கொஞ்சம் வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுட்டு கடைசி ஒரு வதக்கிட்டு அதை அப்படியே அதில் சாம்பாரில் நான் இப்போ கொட்ட போகிறேன். அது போட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாம்பார் ரொம்ப ருசியாக இருக்கும். அது நல்ல ஒரு ஒரு மனம் கொடுக்கும். இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். கடுகும் வெந்தயமும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஊறுகாக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். இது போட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா அந்த சாம்பாருக்கு அதில் போட்டுட்டு அப்புறமா அடுப்பு நிறுத்திடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு வேண்டிய கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து அப்படியே வச்சுருங்க. இந்த சாம்பார் நம்ம இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இதுவும் இப்போ தனியாக தான் வச்சுருக்கேன். பட் அதுதான் நல்லாயிருக்கும் தோசைக்கு, இட்லிக்கெலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள். நான் 2 நாளைக்கு சேர்த்து வச்சுட்டேன். பாதி எப்போ எடுத்து வச்சுருவேன், பாதி நான் ஃப்ரிட்ஜில் 6 பேருக்கு எடுத்து வச்சுருவேன். அது எல்லாத்தையுமே எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் நான். ஸோ கொத்தமல்லிலாம் போட்டு நீங்கள் நல்லா சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நூக்கல் சாம்பார். தேங்க்யூ. Please do subscribe to my channel and please share with your friends and give me a thumbs up if you like this video. Thank you.